Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. இப்போ அமித்ஷா அவருடைய பேட்டியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். போன 3 தேர்தலுமே பார்த்தா கூட்டாட்சி என்னதான் அவங்க தனி மெஜாரிட்டி இருந்தபோது கூட அவங்க வந்து கூட்டணி கட்சிக்கு மினிஸ்டர்ஸ் கொடுத்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தான் அவங்க இங்கே எதிர்பார்க்குறாங்க. பவர் நியூட்ரலைஸ் ஆகணும், எல்லாருக்கும் சமமாக போகணும். பவர்னால் அப்படி தான். நீங்கள் ஒருத்தர் மட்டுமே அதை வச்சுக்கிட்டு அந்த இது பேசுறதுல லாஜிக் இல்லை. நீங்கள் இங்கே சுயாட்சின்னு சொன்னீங்கன்னா இதுதான் சரி அப்படின்னா நீங்கள் அங்கே தனியாக ஆட்சி பண்ண விட்டுருக்கணும்ல. ஏன் நீங்கள் போய் கூட்டணியில் மந்திரி பதவி வாங்கினீங்க? தாவேக்காவை கூட்டணிக்கு அழைக்கும் விதமாகத்தான் அவருடைய பேச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். அழைச்சா யார் சீட் தர்றது? திமுக ஒரு நிறைய செட் பண்ணிட்டாங்க. திமுகக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் தான் ஜெயிதுன்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணலாம். அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் கூட அதில் இருப்பார். ராமதாஸை வழி கொண்டு வர்றது பெரிய விஷயமா? அன்புமணிக்கு கேஸ் இருக்கு, அது இருக்குன்னு சொல்றோம். ராமதாஸுக்கு வன்னியர் சங்கம்னு ஒன்று இருக்கு, அதில் கை வச்சாலே ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய ஃபைன் டைம் மீடியாவின் CEO திரு CK காமேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் சார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, எங்கள் தலைமையிலான இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் ஆட்சியில் பாஜகவும் பங்கு பெறும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் பல முறை சொல்லி வருவதான் பார்க்குறோம். பட் அதிமுக தலைமை சைடு கொஞ்சம் சைலண்ட் இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய சில 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், தனித்து தான் அவங்க ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. இப்போ அமித்ஷா அவருடைய பேட்டியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கூட்டாட்சி தான் சொல்கிறாரு. இப்போது கூட்டாட்சின்னு அவர் அறிவிக்கிறதுன்னா, இப்போ நம்ம பல காலங்கமாக திமுக 2006 மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும் போது காங்கிரஸை உள்ளே சேர்க்கணும், அவங்களுடைய அலைன்ஸில் தான் அவர் இருந்தார். காங்கிரஸ் பாமகவுடைய சப்போர்ட்டில் இருந்தார். பட் அவர் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. பட் இவங்க பேசி எனக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டாக அதை மாற்றிக்கிட்டாரு. பட் அது கூட்டாட்சி தானே, இதை மந்திரி சபைகள் கொடுத்தா கொடுக்கப்படும். இப்போ பிஜேபியுடைய கொள்கை பார்த்திங்கன்னா, நீங்கள் போன 3 தேர்தலுமே பார்த்தா கூட்டாட்சி என்னதான் அவங்க தனி மெஜாரிட்டி இருந்தபோது கூட அவங்க கூட்டணி கட்சிக்கு மினிஸ்டர்ஸ் கொடுத்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த தடவை தான் அது கம்மின்னும் போது கூட சந்திரபாபு நாயுடு இவங்களுடைய அலைன்ஸ்லாம் இருக்கே தவிர, இல்லைனாலுமே அவங்க மெஜாரிட்டியாக இருக்கும் போதுமே கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. அதை தான் அவங்க இங்கே எதிர்பார்க்குறாங்க. மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் கூட்டாட்சி தான் அப்படின்றதுக்குள்ளே அமித்ஷா அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருன்றது தான் நம்ம இதில் பார்க்குறோம். இதை நம்ம ஏற்கனவே நம்ம இன்டர்வியூலே பேசியிருக்கோம். கண்டிப்பாக கூட்டணி ஆட்சியை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் இப்படி தான் போகுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் இப்போது அவரும் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இப்போ சுதந்திரம் வாங்கியதுக்கு பிறகா நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால சட்டமன்ற வரலாற்றில் எப்போதுமே ஒற்றை கட்சி ஆட்சி முறை தான் இருந்திருக்கு. பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் கூட அங்கே பார்த்தீங்கன்னா அசம்பிளிக்கு உள்ள அவங்க சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டியான எண்ணிக்கையில் ஒரு கட்சி தான் அமைச்சரவையில் இடம் பெறும். அதுதான் வழக்கமாக இருந்திருக்கு. இதை இந்த தேர்தல் முழுமையாக மாற்றி அமைக்கும். எனக்கு இது என்ன கொள்கைன்னு எனக்கு தெரியல குகன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஜெயிப்போம், எல்லாரும் ஓட் ஷேரிங் தான் போடுவோம். அப்போ அவங்களுக்கு மந்திரி கொடுத்தான்னா உங்களுக்கு என்ன? நீங்கள் ஆனவனா 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம்னா அது என்ன கணக்கில் நம்ம அதை பண்ணுறோம்? அது கொள்கை, அது இவங்களுடைய செல்ஃப் திங், அவங்களுடைய சுயநலத்துக்காக அதை செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ரியாலிட்டி கொடுங்க. இப்போது நீங்கள் கூட்டாட்சியில் இல்லை, இப்போது திருமாவளவனுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருக்காங்க திமுக, மற்ற கட்சிகளுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. இனி திருமாவளவனில் ஒரு 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 குடிநீரில் ஒரு மலம் கலந்த விஷயம் என்னைக்கு யார் பேசப்பட்டது? என்ன இருக்குது? அவங்களுக்கு ஒரு நீங்கள் மந்திரி கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு ஹைலைட், அவங்க நாளைக்கு திருப்பி வரும்போது அவங்க மக்களுக்காக உழைக்கணும், அந்த வெற்றிக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது அவங்க பேசலாம் இல்லையா?
அது மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. இன்னும் அவங்களுக்கு நீங்கள் பவர் கொடுக்காம வச்சுட்டு அவங்களுக்காக நீங்கள் போராடுற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் பேசுறது என்ன கொள்கை? எனக்கு தெரிஞ்சு பவர் நியூட்ரலைஸ்ட் ஆகணும், எல்லாருக்கும் சமமாக போகணும். பவர்னா அப்படி தான். நீங்கள் ஒருத்தர் மட்டுமே அதை வச்சுக்கிட்டு அந்த இது பேசுறதுல லாஜிக் இல்லை. நீங்கள் இங்கே வந்து இந்த கொள்கைன்றதே வந்து பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது குகன். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு என்ன மத்தியில் மட்டும் உங்களுக்கு கூட்டாட்சி. ஆனா ஏடிஎம்கேவும் இங்க வந்து பல கட்சிகளுடைய ஆட்சிகள் வந்து சரி வராது, ஒரு கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜ், கடம்பூர் ராஜ் எல்லாருமே சரி. மத்திய ஆட்சி பல கட்சிகளுடைய ஆட்சி தானே, பல ஆண்டுகள் அதான் நடந்துட்டு இருக்கு. அங்க மட்டும் அப்போ அதெல்லாம் சரியில்லாத ஆட்சியா? நீங்க பங்கு பெற்றவங்க வேற, அப்ப சரியில்லாத ஆட்சியா அது? அங்க அலைன்ஸ் தான் ரூலிங் பார்ட்டியா எல்லாம் இருக்காங்க. அதான்ப்பா, நீங்களே அலைன்ஸ்ல இருப்பீங்க. நீங்க திமுகவும் எடுத்துக்கவும் அதிமுகவும் சொல்லுங்க, மத்திய ஆட்சியில கூட்டணியில இருந்திருக்காங்க. சரியா? அப்போ கூட்டணியில திமுக மந்திரி பதவிகள்லாம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் கூட்டாட்சியா தான் இருந்திருக்காங்க. அப்ப அந்த கூட்டாட்சி தவறான கூட்டாட்சியா? நீங்க இங்க சுயாட்சின்னு சொன்னீங்கன்னா இதுதான் சரி அப்படின்னா நீங்க அங்க தனியா ஆட்சி பண்ண விட்டுருக்கணும்ல. ஏன் நீங்க போய் கூட்டணியில மந்திரி பதவி வாங்கினீங்க? உங்களுக்கு அதுதான் நான் இங்க வந்து நீங்க சொல்ற இந்த அரை நூற்றாண்டு வந்து மக்களை வந்து நான் சொல்றது தான் சரின்ற மாதிரி நம்ப வச்சு ஏமாத்திட்டே இருக்காங்க. நம்ம மக்களும் அதை நம்பிட்டே இருக்காங்க. இங்க பல பிரச்சனைகள் இருக்கு. இங்க வந்து நம்ம ஆளுங்க இலங்கையில வந்து தமிழர் போய் ஆளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபாகருக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுவார். அவருடைய கொள்கை அது, அங்கே அவருக்கானது, நம்ம அதை சப்போர்ட் தனி இண்டிவிஜுவல். பட் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அவங்க வாங்கணும் செங்கலன் வந்து அமைதியாக இருக்கணும்னுவீங்க. இங்கே வெளியிலேருந்து யாராவது வந்துட்டு ஐயோ இங்கே யாரும் இங்கே வரக்கூடாது, தமிழ் கன்னடம் தெலுங்குன்னு பிரிச்சிருவீங்க. இது என்ன கொள்கை உங்களுது? அதே இதில் தமிழ்நாட்டில் இந்தி பேசும் மக்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க, ஒரு அதிகாரியாக வந்துட்டாங்கன்னா அதை ஒரு மாதிரியாக பேசுகிறதும், அதே தமிழர் வந்து தமிழ் பாரம்பரியத்திலேருந்து ஒருத்தர் வந்து இங்கிலாந்தில் பிரதமர் ஆனார், மந்திரி ஆனார், மேயர் ஆனார்ன்னு சொன்னால் அவங்களுக்கு பெருமையாக இருக்குது. என்ன கணக்கு அது? அங்கே பெருமைப்பட்டா இங்கேயும் நீ அது பங்கு இருக்கணும். இல்லை அது பெருமை இல்லை, நீ விட்டுடு, அதை பற்றி நீ பேசாமல் இருக்கணும். இங்கே கொள்கை எப்படி இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் அப்போ இதுக்கும் இந்த கால இடைவேளைகள் இருக்குது. நான் இந்த அறிக்கை விடும்போது ஜனவரி மாதமாக இருக்குது, அந்த அறிக்கை விடும்போது ஜூன் மாதம் ஆகிடுது. அதனால் மக்கள் மறந்துடுறாங்க. எப்படி அதை எடுத்துக்கிறது? ஸோ இங்கே இருக்க கொள்கைகள் சமநிலையிலே இல்லை. யாருடைய கொள்கையும் சமநிலை இல்லை. நான் இது கூட்டாட்சிக்கு நீங்கள் சப்போர்ட்டா அப்படின்னா இருக்கட்டும், ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமன்றது தான் என்னுடைய கேள்வி. அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் மத்திய ஆட்சியில் நான் கூட்டாட்சி பார்க்குறேன். இதே கூட்டாட்சியில் 2 தவறு இருக்குது. இந்த 10 வருஷம் ஆட்சியை நான் பார்த்துருக்கேன், முந்தின 10 வருஷம் ஆட்சியை நான் பார்க்குறேன். அதில் கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்காக இது பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இதில் வந்து ஊழல்கள் நம்ம சொல்லிக்கிற எந்த ஊழல் நம்மளால இங்கே சொல்ல முடியுது? சரி, ரெண்டுமே பார்க்கலாம். அந்த டைமில் 2Gன்னு ஒன்று பேசணும். கூட்டணி கட்சியிலேருந்து வந்தது தான் 2G. இங்கே அந்த மாதிரியான கூட்டணி இதுலேருந்து எந்த ஒரு அலிகேஷனும் இல்லை, வருமானமாக இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளுமே இல்லை. தமிழ்நாட்டிலே கொடுத்து பார்ப்போன்றேன். நீங்கள் கொடுங்க, அவங்க சரியாக பண்ணுறாங்க பண்ணலையான்னு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம எதுக்கு லபோதிபோன்றது? நீங்கள் நாளைக்கு மெஜாரிட்டியாக வந்தால் என்ன பண்ணுவீங்க? கொடுக்க மாட்டீங்க தானே. ஸோ தேர்தலுக்கு பிறகான விஷயங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு கூட்டாட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரையல் பார்க்கலாம். அது நல்லது கெட்டதுன்னுக்குள்ளே நான் வரல. அது நடந்தால் தான் நமக்கு தெரியும். நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல லாஜிக் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வந்து உங்கள் அணிக்கு கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிற ரீதியில் கேட்கும்போது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளை வந்து ஓரணியில் திரட்டும் முயற்சிகளை மேற்கொள்வோம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தாவேகாவை வந்து கூட்டணிக்கு அழைக்கும் விதமாகத்தான் அவருடைய பேச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். அழைச்சா யார் சீட் தர்றது? அது இந்தியிலேருந்து இது தேர்தல். இனிமேல் விஜய் வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருப்பார். நீங்கள் எத்தனை தலைவர்கள்கிட்ட பேட்டி எடுத்தாலும், எத்தனை கட்சிகள் கூட பேட்டி எடுத்தாலும், இனி விஜய்ன்றது ஒரு ஃபேஸாக பேசப்படும். ஸோ அந்த கேள்வியை வச்சு ஒரு வாரம் 2 வாரம் வந்து டிபேட் நடத்துகிறதும் பத்திரிகைகளில் எழுதுறதும் இதெல்லாம் நடக்கும். நான் இது வந்து விஜயகாந்த் அவர் இருக்கும் போது நான் பார்த்துருக்கேன்.
2005, 6லேருந்து அவர் ஒரு ட்ரெண்ட் செட் ஆகும்போது இதை பற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மால் கடைசியாக 2014 கலைஞர் கூட 16 பழமொழி பாலில் விழுன்ற வரைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த மாதிரி விஜயோட ஃபேக்டரும் பேசப்படும். ஆனால் இது நடக்குமா அப்படின்னா இந்த தேர்தலில் நடக்காது. அமித்ஷா விஜய் வருவாருன்னு சொல்லவே இல்லை. விஜய் தனியாக தான் இருப்பாருன்றதை நம்ம அடித்து சொல்கிறோம். அவரும் அதை தான் பிலீவ் பண்ணுவார். அந்த 3விக்கேன்னு சொல்லாமல் மற்ற கட்சிகளையும் சேர்த்து ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டது. அது ஒரு குழப்பத்தில் வைக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இப்போ விஜய் இங்கே வர்றதில் ப்ளஸ் தான். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி திமுக ஒரு நிறைய செட் பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுக்கள் தான் அப்படின்ற விஜய் இதுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணலாம். அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் கூட அதில் இருப்பார். அவருக்கும் எதிர்ப்பு ஓட்டு, திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு தானே, அதுதானே பிரிய போகுது. ஸோ அவங்களும் தான் உள்ளே வரணும்னு நினைப்பாங்க. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாமக இழுத்து பிடிக்கிறதுக்காக அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. மற்ற ஏற்கனவே இருந்த இந்த அலைன்ஸை அப்படியே ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் அதிமுகவில் இருக்க வெளியான தலைவர்களை ஒருங்கிணைச்சி ஒரு நல்ல ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு தான் பார்ப்பேன். இது ஒருங்கிணைஞ்சாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 சீட்டு எம்எல்ஏ பதவி போன தேர்தலை கணக்கு வச்சா நம்மளுக்கு கேரண்டி. சாலிடாக 90லேருந்து 100 சீட்டு கேரண்டி எலெக்ஷன் கணக்கில் வச்சா. மீதிக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். அது அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுறாங்க, அவங்களோட தேர்தல் அறிக்கைகள் இருக்குது, என்ன இலவசங்கள் அறிவிக்க போகிறாங்கன்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணியிருக்கோம். திமுகக்கு எவ்வளோ ஆன்டி கம்பன்சி கிரியேட் ஆகுது இந்த ஒரு வருஷத்துலன்னு இருக்குது. இன்னும் 9 மாதம்தான். ஸோ இதெல்லாம் ஃபேக்டராகி இவங்களுக்கு 20-30 சீட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ அமித்ஷா அவர்களுடைய இந்த பேட்டி வெளிவந்த பிறகு உடனடியாக தாவேகா தரப்புலேருந்து என்ன சொல்லப்படும் அப்படின்னா, தாவேகா தனித்து தான் போட்டி, யாருடன் கூட்டணி இல்லை, பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு நான் தான் சொல்கிறேன்னு. அவங்க வரமாட்டாங்க. நீங்கள் அது இங்கே இருக்க பத்திரிகைகளும் ஊடகங்களும் திரிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பேச்சு பொருள், உங்களை எங்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்கானது. அமித்ஷா பேட்டியிலையும் தாவேகா வரும்னு சொல்லலை, விஜயும் தாவேகா பிஜேபி அலைன்ஸில் வரும்னு சொல்லலை. ஸோ இது நடக்காது. பட் இது அவர் சொல்லும் போது அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி தாவேகா, பாமக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இருக்கும் கட்சிகளோட இன்னும் பலம் பெறுமான்ற கூட்டணியை அமைக்கிறது எப்படின்ற மாதிரி அது கூட தாவேகாவை அவர் சேர்த்து கேட்டார். அது ஒரு ட்விஸ்டிங்கான கேள்வி. அவர் பொதுவாக பொறுத்து இருந்து பாருங்கள், கூட்டணிகள் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் புதுசு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது வேறு கட்சி கூட வரலாம், அதை நம்ம இது பண்ண முடியாது. ஸோ தாவேகான்றது ஒரு ட்விஸ்டட் தான். இது ஒரு ட்ரெண்டிங்காக பேசப்பட்டுட்டே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. மதுபான ஊழலில் 39,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. இன்னும் பல்வேறு விவகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து, மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கோட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இப்போ திமுகவுக்கு இதெல்லாம் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுதா மக்கள் மத்தியில்? நான் இதை இன்னும் கொஞ்சம் நான் எப்படி பார்க்குறேன்னா, பிஜேபி எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்றதை நான் இங்கே எல்லாரும் பார்க்கணுன்னு நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா ஊழல் ஆட்சி, ஊழல் கட்சி, குடும்ப ஆட்சி, இதுதான் ஒன் வேர்டு தான் பேசுவாங்க. இன்டெப்த்தாக போக மாட்டாங்க. குடும்ப ஆட்சின்னு சொல்லுவாங்க, ஊழல் பண்ணிகிட்ருக்காங்க, ஊழல் இது இவங்க பேருக்கு இந்த செந்தில் பாலாஜி, இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி அவர் பாயிண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்டுக்கு மேலே இது எதிர்க்கட்சி தலைவர்னு நம்ம சொல்கிற எடப்பாடி கூட பேசலை. அப்போது சென்ட்ரலில் இருக்க அமித்ஷா இவ்வளோ டேட்டா வச்சு ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவங்க எவ்வளோ சீரியஸாக இங்கே இருக்காங்கன்றது இருக்குது. அவங்க திமுகவை எவ்வளோ அகென்ஸ்டாக பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இங்கே இறங்கி அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிரவுண்டும் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான இது இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவங்க திமுகவை எதிர்க்கிறதுல இப்போ நாளைக்கு என்ன பிரச்சனை இதில் இருக்குன்னா, யார் திமுகவை ரொம்ப அடிக்கிறதுன்றது தான் இந்த பிரச்சாரம். அடுத்த 9 மாதம் 10 மாதம் பிரச்சாரம் எதிர்ப்பு ஓட்டு 30-40% திமுகனா திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கன்சால்டேட் பண்ணணும். ஓகே, அந்த கன்சால்டேட் பண்ணுறதுல யார் அதிகமாக திமுகவை அடிக்கிறோம்? விஜய் அடிக்க போகிறாரா, சீமான் அடிக்க போகிறாரா, பிஜேபி அடிக்க போதான்றது தான். பிஜேபி அலைன்ஸ்னால் ஏடிஎம்கே பிஜேபி சொல்கிறேன். யார் அதிகமாக அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டுகள் கொஞ்சம் அதிகமாக விழும்.
ஸோ அது பிரகாரம் பார்க்கும்போது அமித்ஷா அவர்கள் ரொம்ப கிளியராக எங்களுடைய எதிரி திமுகன்றது பதிவு பண்ணிகிட்டே வராங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டெப்த்தாக பார்க்குறாங்க. இதில் ஏதாவது 1-2 தேர்தல் நேரத்தில் ரெய்டுகளாகவோ அவங்கள பற்றின ஒரு நெரேட்டிவ் வர்றதுக்கான இடி ரெய்டு இது உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இன்டெப்த்தாக அதை தான் பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். அதே நேரம் அமித்ஷா அவர்கள் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாரு. திமுக தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா திமுகவில் வந்து தலைமை செயலகத்தை தாண்டி அதிகார மையம் வந்து வெளியில் இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சார்ஜையும் வந்து வைக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா, உதயநிதி ஃபாலோ பண்ணுறதா, இல்லை கனிமொழியை ஃபாலோ பண்ணுறதா, சபரீசனை ஃபாலோ பண்ணுறதா, இல்லை வேறு ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொண்டர்களே குழம்பி நிற்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. அது இதை குறிப்பிடும்போது அப்போ திமுக பல அதிகார மையமாக இயங்குதா? இது வந்து நான் 2 விதமாக பார்க்குறேன். அவருடைய எதிர்ப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ இன்டெப்த்தாக போய் எல்லாரும் அட்டாக் பண்ணுறாருன்றதை நான் ஒன்று பார்க்குறேன். ஆனால் இது வந்து இதுதான் அரசியல் நான் நினைக்கிறேன். அதிகார மையங்கள் எப்போவுமே இருக்க தான் செய்யும். நீங்கள் நான் தேர்தலில் இப்போ தேமுதிகலாம் நான் இன்டெப்த்தாக ஃபாலோ பண்ணியிருந்த போது எனக்கு தெரியும், நீங்கள் வெளியாட்களுக்கு பதவி கொடுக்கும் போது அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஒரு ஆண்டுலேயும் வேறு கட்சிக்கு தாவி போகிறதெல்லாம் நடந்தது. பவர் செக்மெண்ட் ஃபேமிலிக்குள்ளே உருவாகிறதில்ல தப்பு இல்லைன்றது தான் ரியாலிட்டி. நீங்கள் அந்த ப்ரெஷர்லேயே இருக்காது. இன்னொன்று, இந்த பக்கம் இவங்க கூட்டணியில் இருக்க எடப்பாடிக்கு மிதுன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஷேடோ மேன் தானே, அவரும் அதிகார மையங்களுக்குள்ளே தானே இருக்கார். எஸ்பி வேலுமணியுடைய மகன்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காக பேக்கில் ஒரு பவர் செக்டர் இருக்கிறத எங்கு கொண்டு தான் இருக்குது. அது இல்லாமல்லாம் பண்ண முடியாது. அதனால் அது பெரிய இம்பேக்டாக நான் பார்க்கலை. பட் அவர் சொல்கிறதில் நான் 2வது பாயிண்ட் என்ன வரேன் அப்படின்னா, அவர் எதிர்ப்புக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. 2வது பாயிண்ட்டு, இதில் யாராவது நான் நினைக்கிறது கனிமொழி எல்லாம் சப்போஸ் கட்சி உருவாக்குறதில்ல தனியாக அவங்களுக்கு அந்த ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு தனியாக வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்கன்னா அது திமுகவுக்கு பலவீனமாகும் தேர்தல் நேரத்தில். அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவோ தூபம் போடுறதோ இதுவாக கூட நான் பார்க்குறேன். இந்த 2 விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த அதிகார மையங்களில் பெரிய இது மாற்றம் வருமானா யார்கிட்டையுமே வராது. நாளைக்கு நிறைய பேர் அதிகார மையங்கள் யார் வந்தாலும் உருவாக தான் செய்யும். அவங்க குடும்பத்திலேருந்து அவங்க சர்க்கிள்லேருந்து வரதான் செய்யும். இதில் மாற்றலாம் வாய்ப்பே இல்லை. எப்படியா இருந்தாலும் அந்த பவர் சென்டருக்குள்ளே ஃபேமிலி ஆட்கள் உள்ளே வந்து கண்டிப்பாக வருவாங்க. இதில் நீங்கள் அதை நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்னு சொல்கிறேன். குடும்பத்தில் தான் ஒரு மனுஷன் தலைவருடைய ஒரு செயல்பாடுக்கு தான் வெளியில் தெரிகிறது. அப்புறம் அது எப்படி இல்லாமல் போகும்? இங்கே அவர் வந்து அதை ஒரு பாலிடிக்ஸுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது எந்த அளவுக்கு பழிக்கும் தெரியும். எனக்கு இந்த இடத்துல சிஎம் ஸ்டாலின் அவர் வந்து ரொம்ப தெளிவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் நான் பார்க்குற கடந்த இந்த 2016க்கு மேலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறது எல்லாமே அவருடைய மூவ் எல்லாமே ஜெயலலிதாவுடைய ஸ்டெண்ட் மாதிரி தான் இருக்குது. அதே பாணி தான் இயங்குறாரு. ஸோ அந்த பாணி வந்து என்றைக்குமே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு. அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் தேர்தல் நேரத்தில் கனிமொழி அவரையோ இல்லை சபரீசன் சண்டை போட்டு வெளியே இதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ட்ரை பண்ணலாம். இவங்க இங்கேருந்து அதை இனிஷியேட் எடுக்கலாம். அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதில் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் 2 நாட்கள் வந்து தமிழ்நாட்டில் பல நலத்திட்ட உதவிகளை வழங்குறதுக்காக இருக்கும். அரியலூர் மாவட்டத்தில் வந்து ராஜேந்திர சோழன் பெரும் விழாவை ஒட்டி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தருகிறார் பிரதமர் மோடி அவர்கள். ஸோ இந்த வருகையின் போது பாமகவில் நீடிக்கிற இந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்த்து வைக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? இருக்கும். தீர்ந்து தான் ஆகணுன்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனை அந்த அப்பாக்கும் பையனுக்கும் கட்சி பிரச்சனை கூட கிடையாது, கூட்டணி பிரச்சனை. எந்த கூட்டணி போகிறதுன்றது தான் இப்போ பிரச்சனை. அப்பா வந்து திமுக போகணுன்னு நினைக்கிறாரு, பையன் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியே தொடரணும்னு நினைக்கிறாரு. இவ்வளோ தான் வித்தியாசம். அது இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன வேணால் சொல்லலாம், கரெக்டு பையன் அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லலாம். இத்தனை நாளாக அதான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ தெரியலையா உங்களுக்கு? ஸோ நீங்கள் உங்களுடைய டிசிஷனில் இந்த கூட்டணி போகணும்னு நினைக்கும் போது அதுக்கு அவர் அகென்ஸ்டாக இருக்கும் போது இந்த பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ராமதாஸை வழி கொண்டு வர்றது பெரிய விஷயமா? இப்போ அன்புமணிக்கு
கேஸ் இருக்குது அது இருக்குன்னு சொல்கிறோம். ராமதாஸுக்கு 1 இயர் சங்கன்னு ஒன்று இருக்கே, அது அவர் பேர் அறக்கட்டளையாக மாறி இருக்கேன், முதல்ல 1 இயர்னு இருக்கு. அதில் கை வச்சாலே ஏற்கனவே அப்படி தான் ஒன்று ஜெயலலிதா பீரியடில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அறக்கட்டளை ஏதோ ஒரு இது மாதிரி மாற்றுறதுன்னு பங்காளாடிகளெல்லாம் வந்து அந்த பஞ்சாயத்துலாம் பேசி இதை தீர்த்தாங்கன்னு கேள்வி. ஸோ அதில் கை வச்சாலே அவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பவர் அங்கே தானே. அறக்கட்டளையில் நீங்கள் நாளைக்கு ஒரு ரைடு விட்றாரு, என்ன பண்ணுவார் ராமதாஸ் அவர்கள்? கணக்கு வழக்கு சரியில்லை. ட்ரஸ்ட் அறக்கட்டளை ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ட்ரஸ்ட்டெல்லாம் வந்து மானிட்டரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க. அதில் என்னங்க ரொம்ப கண்காணிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து ஏதோ ஒரு துருப்பு அவங்களுக்கு கிடைக்காமையா போய்டும். தவறு செய்யாத மனிதனே கிடையாது. இவங்க தவறு பண்ணாமல் இருக்கவும் போகிறதில்ல. அது மாட்டுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? அந்த அளவுக்கு போகாமல் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒழுங்காக போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோடி இருக்கும்போது அழைத்து பேச வாய்ப்பு இருக்கு. இல்லை, ராமதாஸ் கருவியெல்லாம் வந்து என் வீட்டில் வச்சுருக்காங்க. லண்டனில் வாங்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவியெல்லாம் என் பக்கத்துலேயே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்லாம். அது அடுத்த நாள் என்ன பண்ணார்? அவர் வீடு தானே அது, அவர் வீடு தானேப்பா. வைக்கிற வரைக்கும் இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? பிரச்சனை ஆரம்பித்ததுக்கப்புறம் வச்சுருப்பாங்க குகன். கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்காதா? இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு இவர் இது பண்ணுறதா அது பண்ணுறா 4 விஷயம் சொல்லுவாங்க இவரை பற்றி. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் ஏதாவது பேசிக்கு இது உள்ளுக்குள்ளே இருக்குது. இவர் இதே ஓப்பனாக வெளியே கொண்டு வந்துட்டுருக்காரு. அன்புமணி இமேஜை இவர் டேமேஜ் பண்ணி என்ன பண்ணிட முடியும்? அன்புமணிக்கு ராமதாஸால் இமேஜ் கிரியேட் ஆச்சா, அன்புமணியால் இமேஜ் கிரியேட் ஆச்சா? நீங்கள் சொல்லுங்கள். அன்புமணிக்கு அவருக்கு யாரால இமேஜ் கிரியேட் ஆச்சு? ராமதாஸ். எப்படி வரும்? ஏகே மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரா? ஆமாம், மத்திய நியமிச்சார். அவர் யாரால கிரியேட் ஆச்சு? ராமதாஸ். இப்போ அவரை பற்றி பேசுகிறீங்களா நீங்கள்? ஏகே மூர்த்தி இருக்கும் போது கொண்டு வந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் வேறு யாரும் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை, தெரியுமா? கரெக்ட் தானே? அவரை பற்றி யார் பேசுகிறீங்க? தன்னுடைய உழைப்பு ப்ளஸ் ராமதாஸோடைய 2 சேர்ந்தது தான் அன்புமணி ராமதாஸ். நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்கன்னா அது போயிட்டா மட்டும் அன்புமணி ராமதாஸ் காணாமல் போயிடுவாரா? அவர் ஒரு 108 ஆம்புலன்ஸு, அவர் சில ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருந்தார். அவர் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் புகை பிடிக்கிறதும் இது பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்தார். நீங்கள் கொள்கையாக வச்சுருந்ததை பேப்பரில் இருக்கிறதை பப்ளிக் கொண்டு வந்தார். திரையரங்கில் ஆட் போகிறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பண்ணாங்க. குட்கா விஷயம் இது எல்லாத்துக்கும் காரணம் அன்புமணி ராமதாஸ். அதனால தான் அவருக்கு பேர் முதல்ல கிடச்சிது. முதல்ல அவர் பதவி கொடுத்தது இவர் சொல்கிற மாதிரி அப்பா பையனுக்கு கொடுத்துட்டாருன்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் அவர் திறம்பட கையாண்டார். அதுவும் இன்னைக்கு இந்தியா லெவலில் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு நீங்கள் எங்கே போனாலும் அவரை பற்றி பேசுவாங்க. அப்படின்னா அவர் செய்த சில வேலைகள் இருக்குது. ஆம்புலன்ஸ்லேருந்து இந்த மாதிரியான சில ஹெல்த் இதில் பண்ணது அஃப்கோர்ஸ் மற்ற ஊழல் கொட்டதை இதெல்லாம் இருக்குது. ஆனால் செயல்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு அவருக்கு அந்த எக்ஸிக்யூஷனில் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப நல்ல திறம்பட பண்ணார்ன்றதுல எந்த மாற்றமே கிடையாது. நாம் இப்போவும் சொல்கிறோம், ஊழல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆட்சி திறம்படம் பண்ணுங்க. கொடுக்குற பதவி எடுக்கிறவங்களுக்கு ஒரு அமைச்சர் வராருன்னா ஒரு திறமையான ஆளாக இருந்தாருன்னா அந்த இடத்துல என்னென்னலாம் பண்ண முடியும்னு நினச்சி பண்ணலாம். எப்போவுமே ஊழல் 10% 20% போக தான் போகுது. ஆனால் அந்த 80% எங்களுக்கு கிடைச்சா போதும் தான் நான் சொல்கிறேன். அது திறமை செஞ்சாலே இவங்க வந்து காலத்துக்கு அவங்க ஆட்சி தான் நடக்கும், யார் இது வந்தாலும். அன்புமணியும் ராமதாஸும் இது தேவையில்லாமல் பெருசு பண்ணி அந்த கட்சிக்கே ஓட்டு டேமேஜ். இப்போது இன்றைக்கி ஃபேக்டர் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. சீமான் ஃபேக்டர் ஒன்று இருக்குது, விஜய் ஃபேக்டர் இருக்குது. கொஞ்சம் இளைஞர்கள் அன்புமணி நம்பி இருக்க. இப்போ இவங்க சண்டைன்னா இதெல்லாம் பிரிஞ்சு போயிடும். நீ ஏற்கனவே 5% தான் ஓட்டு இருக்கன்னா நீ 2-3% வந்துட்டு உன்னை யார் மதிக்க போகிறான் நாளைக்கு? ஸோ இவங்க பேசி கூட நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணதான், இவங்க 2 பேர் பேசி தீர்த்துக்கிற விஷயம் வெளியில் வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. இன்றைக்கி அதுவும் நடக்குது. மோடி அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு, அதனால் ஒரு நல்லது நடந்தால் நடந்துட்டு போட்டோம். இப்போ பிரச்சனை திமுக போகாமல் இருக்கிறது தான். அவங்க போக விட மாட்டாங்கன்றதுல ஷார்ட்டாக நமக்கு தெரியும். அதுக்கு ஸ்ட்ராங்காக மோடி என்ன பேசுகிறாரு, அமித்ஷா என்ன ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு அடுத்தது தெரியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு கொடுப்பது நன்றி சார். நன்றி.